நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள்வழங்குமே தினம் நம்மை காக்குமே. விதூய க்லேசமே குரு சரணயுக்மம் திருதரசம் பவக்ஷேத்ர பிராப்தோ கரமபி ச தே பூஜன விதோ பவன்மூர்த்தியாலோகே நயனமததே பாத துளசி பரிக்ராணே கிராணோ ஷவணமபி தே சாருச்சரிதே. நலந்தரும் நாராயணியத்தினுடைய 3வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்துல குருவாயூர்ல இருக்கக்கூடிய பூஜன விதோ எத்தனை பூஜைகள் சுவாமிக்கு காலம்பரம் 3 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் நடக்கிறதுன்றத பட்டத்திரி ஞாபகப்படுத்துறாரோ என்ற ஒரு மனோபாவத்துல நாம் அந்த பூஜையினுடைய விவரங்களை எல்லாம் நம்ம கேட்டு இருக்கோம். அதோட இல்ல ஒரு திவ்ய ஆலயத்துல நம்ம பகவானுடைய திவ்ய தரிசனத்தோடய இதை ஸ்ரவணம் பண்ணிட்டு இருக்கோன்றது நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த வகையில உங்க எல்லாருக்கும் தெரியும், நாம் வட சென்னையில் மணலியில் இருக்கக்கூடிய, அதாவது தொழிற்சாலைகள் நிறைந்த அந்த மணலியில் ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாள் கோயில் தெருவில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரிகிருஷ்ண பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம தொடர்றோம். இந்த பகுதியிலையும் அந்த விதத்தில் அந்த கோயில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களை நாம் தரிசனம் செய்து இன்னொரு புறம் நாம் வலம் வர ஆரம்பித்தோமே ஆனால் அங்கு அழகாக வேணுகோபாலன் ஒரு தனி சன்னதியிலே இங்கு நமக்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார். ஆம், இங்கு 2 கிருஷ்ணர்கள், ஒருவனோ கரிகிருஷ்ணன், மற்றொருவனோ ஸ்ரீ வேணுகோபாலன். ஒருவன் ஒருத்தி மகனாய் பிறந்தவனாகவும் ஒருவன் ஒருத்தி மகனாய் வளர்ந்தவனாகவும் 2 கண்ணனாக இங்கு சேவை சாதிக்கின்றார்களோ என்று நமக்கு ஆச்சரியத்துடன் தோன்றுகின்றது. வேணுகோபாலன் தனி சன்னதியிலே அவன் அழகான விமானத்தில் அங்கும் வேணுகோபாலனாக புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டு 2 காலை மடக்கிக் கொண்டிருக்க, அதற்கு மேலே ஒரு வெண்ணைத்தாழியிலே அழகான கண்ணன் அந்த வெண்ணைத்தாழி கண்ணனாக அதை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியோடு நாம் அந்த வேணுகோபாலனுடைய சன்னதிக்குள்ளே நுழைந்தோமே ஆனால் இங்கும் 2 துவாரபாலகர்கள் நம்மை வரவேற்க, அதோ மூலமூர்த்தியான வேணுகோபாலன் தன்னுடைய இடது திருவடியை வடது திருவடி மேல் தாண்டி அதை அழகாக போட்டுக்கொண்டு கையிலே புல்லாங்குழலை வைத்துக் கொண்டு திறந்த நேத்திரங்களுடன் அவனுடைய திருவடி சேவையை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றான். வேணுலோலனாக வேணுகோபாலன் இங்கு மூலமூர்த்தியாக நமக்கு சேவை சாதிக்க, அவனை தரிசித்துக் கொண்டு அங்கேயே எழுந்தருளி இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனமும் நமக்கு இந்த சன்னதியிலே கிடைக்கின்றது. இதோ தரிசிக்கின்றோம். இவரும் மூலவர் போலவே, ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், மூலவர் புல்லாங்குழலை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். உற்சவரான இந்த வேணுகோபால சாமியோ தன்னுடைய அதரத்திலே புல்லாங்குழலை வைத்துக் கொண்டு வாசிக்கக்கூடிய ஒரு பாவத்திலே நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். இங்கும் 2 திருக்கரங்களிலே இங்கு சங்கு சக்கரமானது நமக்கு காட்சியளிக்க, இங்கு ருக்மிணி தாயாரும் இடதுபுறம் சத்யபாமா தாயாரும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார்கள். வலதுபுறம் இருக்கக்கூடிய ருக்மிணி தாயார் தன்னுடைய இடது கையிலே தாமரை புஷ்பத்தை தாங்கிக் கொண்டிருக்க, இடப்புறத்திலே இருக்கக்கூடிய சத்யபாமா தன்னுடைய வலது கையிலே தாமரை புஷ்பத்தை தாங்கிக் கொண்டிருக்க, கருணைக்கூர்ந்த உத்தமமான ஒரு முகத்துடன் ஒருபுறம் சத்யபாமா, ஒருபுறம் ஸ்ரீ ருக்மிணி உற்சவமூர்த்தியான திறந்த நேத்திரங்களுடன் கருணையோடு நமக்கு சேவை அளிக்கக்கூடிய வேணுகோபாலன் மூலவர் உற்சவர் ஆகிய இந்த திவ்ய தரிசனத்தோடு நாம் நம்முடைய குருவாயூரிலே இருக்கக்கூடிய பூஜா கிரமங்களுக்கு வருவோம். நமக்கு ஞாபகம் இருக்கும், 3 மணிக்கு அதிகாலை வேளையிலே அந்த நடையானது திறக்கப்பட்டது. அங்கு பகவான் நமக்கு நிர்மால்ய தரிசனத்தை அளிக்கின்றார். அதான் குருவாயூரிலே இருக்கக்கூடிய விசேஷமான தரிசனங்களுள் ஒன்று என்று எல்லோரும் புகழக்கூடிய தரிசனம். முதல் நாள் பகவான் சார்த்திக் கொண்ட வகை காத்து, அதாவது அந்த கலபக்கூட்டான சந்தனக்காப்புடன் எந்த ஒரு காட்சியோடு நாம் இரவு தரிசித்து விட்டு சென்றோமோ அதே காட்சியோடு அதிகாலையிலே அவன் சேவை அளிக்க, மலமளவென அவனுடைய சந்தனக்காப்பும் அவனுடைய திவ்ய மாலைகளும் களையப்பட்டு, நிர்மால்யம் என்றால் அவனை கண்ணங்கரேல் என்று இருக்கக்கூடிய மற்றொரு கரிகிருஷ்ணனாக
அவனை நிற்க வைத்து நல்லெண்ணெயால் அவனுக்கு அபிஷேகம் செய்து வாகைச்சார்த்து பொடிகளை எல்லாம் சேர்த்து நமக்கு கவனத்திலே கொண்டு வர வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே மலர் நிவேதனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறி, வெல்லம் முதலியவற்றை அவனுக்கு நைவேத்தியமாக படைக்கின்றார்களாம். அப்போது சுவாமி எவ்வாறு சேவை சாதிக்கின்றார்? நிர்மால்யமாக்கப்பட்ட அவனுக்கு அபிஷேகம் முடிந்தவுடன் ஒரு சிகப்பு கௌபீனத்தை அவனுக்கு பிராம முகூர்த்தத்திலே கட்டுகின்றார்கள். உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த சிகப்பு கௌபீனமானது அவனுக்கு அவன் எடுத்த வாமன அவதாரத்திலே அவனுடைய தாயாரான அதித்தியானவள் அவனுடைய உபநயன காலத்திலே கௌபீனா சாதனம் மாதா தியௌச்சத்திரம் ஜெகதப்பதே என்று மேலுலக தேவதைகள் கொடையை கொடுக்கும் முன் இந்த அதித்தியானவள் அவனுக்கு சிகப்பு கௌபீனத்தை கட்டிவிட்டாளாம். அதே வாமன உருவம், அதே பகவானுடைய தீட்சிண்யம், அந்த தாயாரைத்தான் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே பகவான் இந்த சிகப்பு கௌபீனத்தை இங்கே அணிந்து கொள்கின்றான். பாக்கியம் இருப்பவர்களுக்கு அந்த கௌபீனமே நம்பூதிரியால் பிரசாதமாகவும் அளிக்கப்படுகின்றது. அதை வீட்டிலே எடுத்து வந்து நாம் ஒரு முக்கியமான இடத்திலே வைத்துக் கொண்டோம் ஆனால் ஐஸ்வர்யமானது பெருகும் என்பது இந்த குருவாயூர் கண்ணனுக்கே உண்டான கௌபீனதாரியனுடைய சேவை. அது மட்டுமா, அவனுடைய இடது கையை எப்போது நோக்கினோமே ஆனால் இந்த இடது கையிலே ஒரு வாழைப்பழத்தை முழு பழமாக அளிக்காமல் அதை உரித்து அவனுடைய கையிலே வைக்கின்றார்கள். ஆகா, காண கிடைக்காத காட்சி. நாம் மனதிலே நினைத்து பார்த்தோமே ஆனால் கூட இதை கேட்கும் போது ஒரு பிரமிப்பு உண்டாக்குகின்றது. ஏன் இவனுக்கு 3:30 மணிக்கெல்லாம் பொறி, வெல்லம், ஒரு வாழைப்பழம், கையிலே உரித்த வாழைப்பழம், இதெல்லாம் எதற்கு? காரணம், அங்கு இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் கூறுவது 8:30 மணிக்கு முதல் நாள் இரவு இவனுக்கு பால் பாயசம் வெள்ளை சாதத்தோடு நிவேதனத்தை பார்க்கலாம். உடனே குருவாயூரப்பனை 9:45 மணிக்கு தூங்க வைத்து விட்டார்கள். இப்போது அதிகாலையிலேயே இந்த குழந்தையான உன்னிகிருஷ்ணனை 3 மணிக்கு எழுப்பி விட்டார்கள். எழுப்பியதோடு மட்டுமா, அவனுக்கு நிர்மால்ய தரிசனம், வாகைச்சாத்து அபிஷேகம் என்ற ஒரு பெயரை வைத்து அவனுடைய அந்த திருமேனியை தேய்த்து தேய்த்து நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்து விட்டிருக்கின்றார்கள். அதனால் உன்னிகிருஷ்ணனான இந்த குழந்தைக்கு பசிக்க ஆரம்பித்து விட்டதாம். அங்கு பூஜை செய்பவரை பார்த்து பசி பசி என்று அவன் அழைக்க ஆரம்பித்து விட்டான். குழந்தைக்கு கோபம் வந்துவிடப் போகின்றதே, எங்காவது ஓடிவிடப் போகின்றானே என்ற பயத்திலே அந்த அதிகாலையிலே இதையாவது முதலில் சாப்பிடு என்று அவனுக்கு சிகப்பு கௌபீனத்தை கட்டி நிர்மால்ய தரிசனத்திலே அவனுக்கு உரித்த வாழைப்பழத்தை இடது கையிலே வைக்கின்றார்கள். மலர் நிவேதனம் என்று சொல்லக்கூடிய அந்த அரிசி பொரியையும் வெல்லத்தையும் குழந்தைக்கு பிரீத்தியாக வைக்கின்றார்களாம். சரி, குருவாயூரப்பன் எடுத்துக்கொண்டானா என்றால் அடுத்த அரை மணி நேரம் இருக்கக்கூடிய அந்த தரிசனத்தை நாம் எப்போது அடைந்தாலும் அதே கௌபீனத்துடன் இடது கையிலே இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றானாம். காரணம், அங்கு இருக்கக்கூடிய நம்பூதிரிகள் கூறுவது இதுவும் அவனுக்கு இருக்கக்கூடிய குழந்தை பாவம். பக்தர்களே, நம்முடைய வீட்டிலே நம்முடைய குழந்தைகள் சிறு பிராயத்திலே ஒரு பழத்திற்காக நம்மிடத்திலே அடம் பிடித்து சண்டை போட்டால் நாம் உடனே உரித்து வைத்துக் கொள் என்று கையிலே கொடுத்து விடுவோம். அப்போது அந்த குழந்தையினுடைய மனோபாவம் இருக்கின்றதே, சற்று சிந்தித்து பாருங்கள். தானும் அந்த பழத்தை சாப்பிடாது, அங்கு இருப்பவர்களுக்கும் அதை அளிக்காது, கையிலே வைத்துக் கொண்டு தன்னுடைய நண்பர்களிடத்திலேயும் நம்முடைய இருப்பவர்களிடத்திலேயும் எனக்கு பழம், என் கையிலே பழம் என்று தூக்கி தூக்கி காட்டுமாம். அதுபோன்று குருவாயூரப்பன் இந்த கதலி பழத்தை உன்னிகிருஷ்ணனாக வைத்துக் கொண்டு தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு என்னுடைய சிகப்பு கௌபீனத்தை தரிசனம் செய்யுங்கள், எனக்கு அளிக்கப்பட்ட பழத்தை பாருங்கள், நான் மட்டும் பழத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றேன், உங்களிடத்தில் இல்லை என்று குழந்தை பாவத்திலே நம்மோடு அவன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பக்தி பாவத்தினுடைய ஒரு அன்பு இருக்கின்றதே, அதைத்தான் மலர் நிவேதனம், கௌபீன தரிசனம், கதலி பழ தரிசனம் என்று 4:15 மணி வரைக்கும் நமக்கு பகவான் காலை வேளையிலே இந்த தரிசனத்தை அளிப்பதை பவக்ஷேத்ர பிராப்தோ கரமபிச்சதே கிருஷ்ண பூஜனவிதமோ. பட்டத்ரி, இவனை நம்முடைய 2 கை கூப்பி இந்த திவ்ய தரிசனத்தை அடைந்தவர்கள் குருவாயூரப்பா பாக்கியசாலிகள் என்று வர்ணிக்கின்றார். காலை 4:15 மணி முதல் 4:30 மணி வரை
கால் மணி நேரத்திலே இவனுக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்ட பொறி, வாழைப்பழம் இதெல்லாம் போராதென்று ஒரு நிவேதனத்தை இவனுக்கு செய்கின்றார்கள். உஷக்காலத்திலே செய்யக்கூடிய நிவேதனம். அப்போது அங்கு இருப்பவர்கள் கூறுகின்றார்கள், நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். காலை 4:15 மணிக்கு பகவானுக்கு என்ன நிவேதனம்? அவன் எதை பிரியப்பட்டு எடுத்துக் கொள்ளுகின்றான்? குறைந்தபட்சம் 500 லிட்டர் அரிசி நெய் பாயசத்தை வைத்தால்தான் பகவான் அடுத்த பூஜைக்கு அங்கு இடம் கொடுப்பானாம். அப்போது இதை அவர்கள் அதிகாலையில் 2:30 மணிக்கே செய்ய ஆரம்பிக்க வேண்டும். 500 லிட்டர் அரிசி நெய் பாயசம். இதுவே ஜென்மாஷ்டமி, விசேஷமான தினங்கள், கண்ணனுக்கு உகந்த பிடித்த தினங்கள் என்றால் இந்த 500 லிட்டருக்கு அவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். அப்போது இதனுடைய எண்ணிக்கையானது 1000 லிட்டருக்கு மேல் அதிகமாக இருக்கும் என்று ஆச்சரியமாக கூறுகின்றார்கள். அதோடு வெள்ளை நைவேத்தியம் அவர்கள் என்று ஒவ்வொரு தரிசனத்திற்கும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பச்சரிசி சாதத்தையும், எப்போதுமே அவனுக்கு பிடித்த அந்த கதலி பழத்தையும் பகவானிடத்தில் நிவேதனமாக அளிக்கின்றார்கள். இந்த 1/4 மணி நேரத்திலே அவன் அனைத்தையும் கடாட்சித்து விட்டு நமக்கு பிரசாதமாக வெளியே அனுப்பிவிடுகின்றான். அடுத்த பகவானுடைய தரிசனத்திற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். பட்டத்திரி ஞாபகப்படுத்துகின்றார், கரமபிச்சதே பூஜனவிதௌ பவ க்ஷேத்திர பிராப்தௌ. 4:30 முதல் 5:30 மணி வரை அவனுடைய திவ்ய தரிசனமானது தொடர்கின்றது. அதே கௌபீனதாரியாக நமக்கு பகவான் காட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றான். 5:30 மணி முதல் காலை 6:15 மணி வரை இடைப்பட்ட 3/4 மணி நேரத்திலே அவனுக்கு நடக்கக்கூடிய பூஜைக்கு எதிரெட்டு பூஜா, உஷப்பூஜா என்று மலையாளத்திலே அவர்கள் அழைக்கின்றார்கள். எதிரெட்டு பூஜா என்றால் என்ன? நம்முடைய தமிழிலே சொல்ல வேண்டுமே ஆனால் எதிர் பூஜை, அதாவது எதிர் சேவை என்ற அந்த ஒரு பூஜைக்கு அழகாக பெயரிட்டு கண்ணன் கொண்டாடி அதை நடத்தி கொண்டிருக்கின்றான். எதிர் சேவை என்றால் என்ன? நாமல்லவோ அவனுக்கு எதிரே நின்று கொண்டு அவனை கைகூப்பி வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். அது அல்ல அர்த்தம். குருவாயூர் க்ஷேத்திரத்திலே 5:30 மணியிலிருந்து 6:15 மணிக்குள் அதிகாலையிலே தினமும் சூரியன் உதித்து காலை 3 மணியிலிருந்து நம் குருவாயூரப்பனை தரிசிக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்துடன் காத்து கொண்டிருந்தவன் கிழக்கு திக்கிலே, கிழக்கு நடையிலே 5:30 6:15 மணிக்குள் நுழைந்து அவன் உச்சியிலே தோன்றி குருவாயூரப்பனை தரிசிப்பதற்காக அவனுடைய கிரணங்கள் அவருடைய பாதத்திலே படும்படியாக அவரை பார்ப்பதற்கு வருவானாம். குருவாயூரப்பன் அந்த சூரியனை எதிரே வரவேற்கக்கூடிய பூஜைக்குத்தான் எதிரெட்டு பூஜா, எதிர் பூஜா என்று இவர்கள் அழைக்கின்றார்கள். அப்போது இந்த பூஜையிலே என்ன செய்கின்றார்கள்? என்ன விசேஷம்? அதை நாம் தரிசிப்பதாலோ அந்த பூஜையை பற்றி கேட்பதாலோ என்ன மகிமைகள் நமக்கு ஏற்படுகின்றது என்ற ஆவல் தோன்றுகிறது அல்லவா? சற்றே பொறுத்து இந்த ஆலயத்தின் மற்றொரு திவ்ய தரிசனத்துடன் அடுத்த பகுதியிலே எதிரெட்டு பூஜையை நாம் தொடர்ந்து கேட்கலாம். நாராயண